இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இனி தீங்கை காணாதிருப்பாய். இஸ்ரவேலர்களுடைய கண்கள் எல்லாம் பார்த்தது பாழாய் போனது, சுட்டெரிக்கப்பட்டது, இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது, சிறையிருப்பு, சந்தோஷமில்லாத சூழ்நிலை, அடிமைகளாக்கப்பட்ட ஒரு வேதனை நிறைந்த அனுபவம். தங்களுடைய ஆஸ்திகள் பறிக்கப்பட்டு போய்விட்டது, தங்களுடைய சுதந்திரம் எடுக்கப்பட்டு போய்விட்டது, நிம்மதியே இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆனா இப்ப கர்த்தர் சொல்றார், இனி தீங்கை காணாதிருப்பார். ஏன்னா இப்படிப்பட்ட சூழ்நிலைகளெல்லாம் அவர்கள் பார்ப்பதற்கு காரணம் அவர்களுடைய கீழ்ப்படியாமை, தேவனுடைய கோபாக்கினை. ஆண்டவர் அவர்களை ஆக்கினை தீர்ப்புக்கு ஒப்பு கொடுத்ததுனால்தான். ஆனா இப்ப அந்த ஆண்டவர் மனம் இறங்குகிறார், அவர்களை மன்னிக்கிறார், அவருடைய ஆக்கினைகளை கர்த்தர் அவர்களை விட்டு அகற்றுகிறார், சத்துருக்கள் கையிலிருந்து அவர்களை விடுதலையாக்குகிறார். இனி இஸ்ரவேலின் ராஜா அவர்கள் நடுவில் வாசம் பண்ண போகிறார். அதனாலதான் இந்த வாக்குத்தத்தம், இனி தீங்கை காணாதிருப்பார். அப்ப ஆண்டவர் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற உங்களை பார்த்து சொல்றார், கடந்த காலங்களில் நிறைய தோல்விகள், இழப்புகள், நஷ்டங்கள், துக்கம், இதெல்லாம் பார்த்து சோர்ந்து போயிட்டீங்களா? சில கீழ்ப்படியாமை நிமித்தம், சில விசுவாச குறைவு நிமித்தம், அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்தது நிமித்தம் இதெல்லாம் நடந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களை மன்னிக்கிறார், கர்த்தர் உங்க மேல இரக்கம் வைக்கிறார், மறுபடியும் கர்த்தர் உங்களை துளிர்விட வாய்ப்பை கொடுக்கிறார், உங்க நடுவில் அவர் வாசம் பண்ணுவேன் என்று வாக்களிக்கிறார். இனி நீங்கள் தீங்கை காண்பதில்லை என்று உறுதி அளிக்கிறார். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணு, என்னை மன்னித்ததற்காக நன்றி ஆண்டவரே, என் சத்துருக்களை என் நடுவில் இருந்து அகற்றினதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் நடுவில் நீர் வாசம் பண்ணி எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. நீங்க எங்க நடுவில் வாசம் பண்ணுவதற்கு எந்த தடை இல்லாதபடி இனி நாங்கள் காத்துக்கொள்வோம் என்று அதுல மட்டும் நீங்க உறுதியா இருங்க. உங்க குடும்பத்துல இனி அவர் வாசம் பண்ணும்போது குடும்பத்துல இனிமே தீங்கை நீங்கள் காண்பதில்லை. உங்க வேலை, தொழில், வியாபாரங்களில் அவர் வாசம் பண்ணி அதில் இருந்த நஷ்டங்கள், அதில் இருந்த இழப்புகள், அதையெல்லாம் அகற்றி இனி ஆசீர்வாதங்களை தருவதை காண்பீர்கள். உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில, உங்களுடைய படிப்புல, உங்க எதிர்காலங்கள்ல எங்கெல்லாம் உங்களுக்கு எதிர்மறையான காரியங்கள் இருந்ததோ அதிலெல்லாம் இனி கர்த்தர் வந்து ஆளுகை செய்யும் போது அதிலே நீங்கள் இதற்கு முன்பு கண்ட தீங்கை இனி காண்பதில்லை. விசுவாசியுங்கள், கர்த்தர் இனி தீங்கிற்கு பதிலாக நன்மைகளை காண பண்ணுவார். ஆண்டவரே, இனியும் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் நன்மையானவைகளை காண்பார்களாக, ஆசீர்வாதமானவைகளை அனுபவிப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.